இந்த வீடியோவில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். நான் ஆல்ரெடி எஸ்டர்டே வீடியோவில் சொன்னது தாங்க, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் டவுன் வச்சுன்னா ஸோ இமீடியட்டாக பையிங் வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணி அப்படியே பையிங் தான் வந்திருக்கு. நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டி வந்து நல்லாவே பையிங் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த ஆல் டைம் ஹையை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணும். இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் டைம் பிரேக் பண்ணிடுங்க. எகைன் வந்து திரும்ப ஆல் டைம் ஹை தான் இருக்குது. ஸோ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3 பிரேக் அவுட் ஸ்டாக் இருக்குங்க, 3 பிரேக் அவுட் ஸ்டாக் இருக்குது, பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டாக இருக்க ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா டாபருங்க. இன்றைக்கி இந்த ஸ்டாக் மட்டுமே வந்து 3% அடிச்சு ஏற்றிருக்காங்க, டாபர் இந்தியா லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கேப் டவுன்லாம் ஓப்பன் ஆச்சுனாங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உடனே என்ட்ரி ஆகுங்க. அதே மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா பெரிய கேப் அப், ஒரு 50 பாயிண்ட், அந்த ஒரு 20-30 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா வேண்டாம். ஓரளவுக்கு அப்படியே ஃப்ளாட்டாக ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ளே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 700க்கு கிட்டத்தட்ட வருங்க. கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணிங்கன்னா 1000 கூட வந்துடும். ஆனால் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் மொமெண்டமில் தான் நம்ம இந்த ஸ்டாக் எடுக்கிறோம். அந்த ஸ்டாக் நல்லா இருக்குங்க. ரெண்டாவதாக இருக்க ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டானியாங்க, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரியல் லிமிடெட். ஸோ இவங்க வந்து இதுவும் அதே தாங்க. ஸோ இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நம்ம இது பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி ஆகிற விடங்க, இந்த பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி ஆகிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நல்ல ஒரு இதில் தான் இருக்குது, நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது. ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிச்சின்னா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு ஹோல்டு பண்ணிட்டு ஆனால் என்ன இதெல்லாம் திரும்ப ஆல் டைம் ஹையில் தான், நியர்பையில் தான் இருக்குது. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த லெவல் இருக்குது பாருங்க, இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுதுங்க. ஸோ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் தானே ஸ்பிரிட்ஸ் டிவிஎஸ் லிமிடெட், இந்த ஸ்டாக் தாங்க. ஸோ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இது பிரேக் ஆயிரும். பிரேக் ஆனிச்சுன்னா நல்ல ஒரு மொமெண்டம்லேயே வெளியே வந்துடலாங்க. 1500 இருக்குது. ஸோ இது பிரேக் ஆச்சுன்னா இதோட ஆல் டைம் ஹையில் தாங்க போயிட்டுருக்கு. 2000 வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ ஒன்று ஹோல்டு பண்ணுங்கள், இல்லை ஒரு 100 to 200 பாயிண்ட் பிடிச்சிக்கிட்டு வெளியே வர மாதிரி இருந்தால் கூட ஸோ நீங்கள் அது அந்த மொமெண்டம்லேயே என்ட்ரி ஆகி மொமெண்டம்லேயே வெளியே வந்துடலாம். பார்த்து இந்த ஸ்டாக்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். நிஃப்டி நான் ஆல்ரெடி எஸ்டர்டேவே சொன்னது தாங்க, நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இமீடியட்டாக பையிங் ரேட் ஆகும். ஸோ பையிங் சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எஸ்டர்டே சொல்லியிருந்தேன். ஆனால் வந்துட்டு பெரிய அளவு கேப் டவுன்லாம் இல்லைங்க, அப்படியே ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகி அப்படியே லைட்டாக பையிங் வந்திருக்கு. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, இது நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 2500 to 2500ங்கிறது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு தாங்க, இன்றைக்கி லோ தான் சப்போர்ட்டு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மேபி இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆக ட்ரை பண்ணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செல்லிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா பையிங்க்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கீழே வந்துட்டு திரும்புகிறப்ப பையிங்க்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேலே வந்துட்டு திரும்பிச்சுன்னா செல்லிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணுற கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா பையிங்க்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகம், செல்லிங்க்கு ப்ராபபிலிட்டி கம்மி. நான் ஆல்ரெடி சொன்னதான், மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பையிங் சைடு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், செல்லிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னா. இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க மேபி இன்னொரு 2 டேஸ் கிட்டத்தட்ட சரௌண்டிங் ஆகும். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸலண்ட்டான ஒரு பையிங்க. ஸோ இனி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் லெவலுங்கிறது இனி எல்லாமே ஒவ்வொரு லோவுமே சப்போர்ட்டாக தாங்க இருக்கும். 50-600 இந்த ரேஞ்செலாங்க, 50-600 to 50-500 இதெல்லாம் நல்ல ஒரு சப்போர்ட் லெவலுங்க. ஸோ இனி இந்த லெவலுக்குலாம் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. மேபி நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு கீழே வராதுங்க. கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு 100 பாயிண்ட் கீழே வந்துட்டு திரும்ப மார்க்கெட் மேலே தான் போகும். ஸோ நாளைக்கு திரும்ப நியூ ஹை வரும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பையிங்கில் தாங்க இருக்குது. இதோட ஓவரால் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸோ ஆயிரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பிரேக் அவுட் ஆயிருங்க, இந்த வீக்லேயே பிரேக் அவுட் ஆயிரும். ஸோ அப்படிங்கையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திரும்ப ஆல் டைம் ஹையை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம்.
எங்கெல்லாம் லோ என்ட்ரி கிடைக்குதுங்களோ அந்த இடத்துலலாம் வந்து என்ட்ரி ஆகிக்கோங்க. இதெல்லாம் ஒரு லோ கிடைக்குதுங்களோ அந்த லோ வந்து திரும்புங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பையிங்க்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. பையர்ஸ் இருந்தால் காலை பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், செல்லர்ஸ் இருந்தால் புட்டை ரைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேபி என்னோடய வியூ என்னென்னா நாளைக்கு கேப் டவுன் ஆகும் தான் நினைக்கிறேன். கேப் டவுன் ஆகி ஸோ இந்த இடத்துல வந்து பையிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னாங்க ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி பார்ப்போங்க 7 மணிக்கு ஓப்பன் அப்போ நம்ம யூஎஸ் மார்க்கெட் லைவில் பார்ப்போம். ஆனால் நல்ல ஒரு பையிங் வர்றதுக்கு தாங்க சான்சஸ் அதிகம். ஆனால் இன்றைக்கி நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்குது நாஸ்டாக்கு. யூஎஸ்30யில் ஆல்ரெடி நான் எடுத்த பொசிஷன் வந்து ஹோல்டில் இருக்குங்க. இதில் ஒரு 250 ரூபாயில் ஒரு பொசிஷன் ஒன்று எடுத்துருக்கேன். 2 பொசிஷனும் ஹோல்டிங்கில் தான் இருக்குது. இது இன்றைக்கே பாருங்கள் யூஎஸ்30 எவ்வளோ தூரம் பையிங் வந்திருக்குங்க. நேற்று க்ளோஸ் ஆச்சு, ஸோ இமீடியட்டாக அப்படியே பையிங்க. மேபி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு பையிங் வந்து 41,000 வருமா என்னன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க, யூஎஸ் மார்க்கெட் லைவில் பார்த்துக்கலாம். அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஒன்று நாளைக்கு ஃப்ளாட்டாக வரும், இல்லாட்டி வந்துன்னா நெகட்டிவ்லங்க நம்மளோட ஃபியூச்சர்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி நம்ம நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. என்னோடய வியூ என்னென்னா நாளைக்கு நம்மளோட நிஃப்டி லைட்டாக கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பிரி, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 8:55க்குலாம் வந்துருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஏஎம் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட் எக்ஸிக்யூஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் ட்ரிகர் ஆயிரும். அந்த ஒரு பர் செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆயிரும். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் எடுக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இண்டிவிஜுவலாக வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்டாக்கோ இல்லை இண்டெக்ஸோ நான் அனலைஸ் பண்ணி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்.